Hello everyone, welcome to BTC Blueprint. இன்னைக்கு நாம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் பத்தி கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் சம்பந்தமான ஏதாவது டவுட் இருக்குனாலும் அதை தாண்டி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்ல எப்படி நம்ம என்ட்ரி எடுக்கிறது அப்படின்றதையும் ஈஸியா நம்ம பார்க்க போறோம். நீங்க ஃபாரெக்ஸ் பண்றீங்க, பைனரி பண்றீங்க, கிரிப்டோ பண்றீங்க, நீங்க எந்த விதமான ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றீங்கனாலும், என்ன விதமான ட்ரேடிங் டைப்ஸ் யூஸ் பண்றீங்கனாலும் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் அப்படின்றது என்ன அப்படின்றத நம்ம மேஜரா பார்க்கலாம். ஒரு மார்க்கெட்ல அதிகமா எங்கெல்லாம் பையர்ஸ் இன்வால்வ் ஆகுறாங்களோ, லைக் இந்த மாதிரி எங்கெல்லாம் பையர்ஸ் இன்வால்வ் ஆகுறாங்களோ அதை நம்ம சப்போர்ட் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். இதை இன்னும் ஈஸியா சொல்றதுக்கு, ஒரு மார்க்கெட் வேல்யூஸ எந்த இடத்துல இருந்து அதிகமா பையர்ஸ் எடுத்துக்கிறாங்களோ அதை நம்ம சப்போர்ட் ஏரியான்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இந்த சப்போர்ட் ஏரியா அப்படின்னு சொல்றப்போ நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சப்போர்ட் ஏரியாவில் பொதுவா பாத்தீங்கன்னா மல்டிபிள் டச்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மல்டிபிள் டச்சஸை நீங்க பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஜோன் கிடைக்கும். அதுதான் சப்போர்ட் ஏரியா. ஸோ இந்த கிரீன் கலர் உங்களுக்கு பாக்ஸ் என்னத்த சொல்லுது அப்படின்னா, இது சப்போர்ட் அப்படின்றது ஒரு ரேஞ்ச் அப்படின்னும், இந்த ரெட் கலர் பாக்ஸ் அப்படின்றது ரெசிஸ்டன்ட் அப்படின்றது ஒரு ரேஞ்ச் அப்படின்னு உங்களுக்கு மினிமலா சொல்லியிருக்கும். ஓகே, இப்போ சப்போர்ட்ல என்ன நடக்கும் அப்படின்னா, பையர்ஸ் அதிகமா இன்வால்வ் ஆகுவாங்க. இதுல மூமெண்டம் இங்க இருந்து கிரியேட் ஆகும். மார்க்கெட் ஒரு புஷ்ஷ இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் இது மெஜாரிட்டியா இந்த சப்போர்ட் ஏரியாவில் பையர் விட்டு பவர் அதிகமா இருக்கும். அட் த சேம் டைம் ரெசிஸ்டன்ட்ல செல்லர் விட்டு பவர் அதிகமா இருக்கும். ஓகே, சோ இந்த செல்லர் அப்படின்றது எப்படி பையர்ஸ் மார்க்கெட்டை அப் டைரக்ஷனுக்கு புஷ் பண்றாங்களோ, அண்ட் அதே மாதிரிதான் ரெசிஸ்டன்ட்ல செல்லர்ஸ் டவுன் சைடுக்கு புஷ் பண்ணுவாங்க. ஸோ அதனால சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்ல கிடைக்கக்கூடிய ஒரு மைனூட்டான ஒரு ரேஞ்சு தான் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ ரெசிஸ்டன்ட்ல அதிகமான செல்லர்ஸையும் சப்போர்ட்ல அதிகமான பையர்ஸையும் உங்களால பார்க்க முடியும். ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ள இந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க அப்படின்னா இதை ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரேஞ்சை விட்டுட்டு புதுசா ஒரு ரேஞ்சை தாண்டி மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல்ஸ் மாறிக்கிட்டு வருது அப்படின்னா அதை டைனமிக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இன்னும் கொஞ்சம் டீடைலா இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் பார்க்கலாம். ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டை நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு நமக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நமக்கு தேவைப்படும் அப்படின்னா, பொதுவா நம்ம ரிவர்சல் கேண்டில்ஸை நம்ம எடுத்துக்கலாம். ஏன் நம்ம ரிவர்சல் கேண்டில்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டை மல்டிபிள் டச்சஸ் கொண்டு நம்மளால ஒரு ஐடியா விட முடியும். ஓகே, 3 டச்சஸ் இருக்கு, ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றத தாண்டி ஒரு மார்க்கெட் ரிவர்சல் ஆக போகுது அப்படின்றத இந்த மாதிரியான வீக்கோ ரிவர்சல் கேண்டில்ஸோ நமக்கு இன்டிமேட் பண்ணும். இந்த மாதிரி இன்டிமேட் பண்றப்போ அதுல இருந்து மார்க்கெட் என்ன பண்ணா ஒரு நல்ல ஃபால் டவுன் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சரி, நார்மலா இருக்க ரிவர்சல் பாயிண்ட்ஸ், அதாவது ரிவர்சல் ஏரியா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் இந்த இடத்துல ரிவர்சல் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா இங்க எல்லாம் ரிவர்சல் கேண்டில் ஸ்டிக் வந்திருக்கு. இது என்னத்த சொல்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சரியான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஒரு மார்க்கெட்ல சேஞ்ச் ஆகி, அதாவது அப் டைரக்ஷன்ல இருந்து டவுன் டைரக்ஷனுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னா நம்ம அதை எதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது அப்படின்னா அதுக்குதான் இந்த ரிவர்சல் கேண்டில்ஸ். ஓகே, ஸோ இந்த ரிவர்சல் கேண்டில்ஸ்ல என்னென்ன விஷயங்கள் அப்படி பண்ண முடியும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்ல அப்படின்னா, முதல்ல இந்த ரிவர்சல் கேண்டில்ஸ் வர்றதுக்கான ரீசன் என்னன்னா, மார்க்கெட்டோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆக போகுது அப்படின்றதுக்கு ஒரு 50% கன்ஃபர்மேஷன் தான் இந்த ரிவர்சல் கேண்டில்ஸ். ஸோ இந்த ரிவர்சல் கேண்டில்ஸ்ல நீங்க ரொம்ப கத்துக்கக்கூடிய விஷயம், நீங்க வரையக்கூடிய ரெசிஸ்டன்ட்லயோ இல்லைன்னா சப்போர்ட் ஏரியாவிலயோ இந்த மாதிரி ரிவர்சல் கேண்டில்ஸ் கிரியேட் ஆச்சுன்னா உங்களுக்கு ஒரு 20% உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் இருக்கணும் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போகுது. ஸோ இதை நீங்க 100% நம்பணும் அப்படின்னு இல்ல, ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ரியாக்ஷனுக்கு ஆக போகுது அப்படின்றதுக்கான கன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல இந்த மாதிரியான ரிவர்சல் கேண்டில்ஸ் மார்க்கெட்ல அதிகமா கிரியேட் ஆகுன்ற பட்சத்துல நீங்க அது ரிவர்சல் ஆக போகுது அப்படின்ற ஒரு ஐடியாக்குள்ள வர முடியும் அப்படின்றதுக்காக நான் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்கேன். அண்ட் அதிகமா எங்கல்பிங் கேண்டில்ஸை நம்ம பார்க்க முடியும் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்ல. சரி, இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்ல நம்ம எங்கல்பிங் பாக்குறதுனால
ஒரு மார்க்கெட்டோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆக போகுது அப்படின்றதையும், மார்க்கெட் எந்த டைரக்ஷன்ல போக போகுதோ அந்த டைம்ல மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆக போகுது அப்படின்றதையும் இந்த எங்கல்பிங் பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ரெசிஸ்டன்ட் ஜோன்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எங்கல்பிங் வந்திருக்கு. அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சப்போர்ட்ல வந்து உங்களுக்கு எங்கல்பிங் வந்திருக்கு. ஒன்ஸ் நீங்க எங்கல்பிங் வந்ததுக்கு அப்புறமா கண்டினியூஸ் மூமெண்டமோ இல்லாட்டி மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட ஜோன்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரியாக்ஷன் கொடுக்கறத உங்களால பார்க்க முடியும். நீங்க எங்க வந்து எங்கல்பிங் பேட்டர்ன் பார்த்தாலும் அதை இன்டர்மீடியட் லெவல்ல பாக்குறத விட இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்ல நீங்க எங்கல்பிங் பேட்டர்ன் வந்திருக்கு அப்படின்னா அந்த எங்கல்பிங் பேட்டர்ன் மார்க்கெட்ல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். நீங்க ஏதாவது ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ட்ரோ பண்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல சப்போர்ட்லயோ இல்லைன்னா வந்து ரெசிஸ்டன்ஸ்லயோ உங்களுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்ல எங்கல்பிங் பேட்டர்ன்ஸ் வருது அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துப்பீங்க மார்க்கெட் டவுன் சைட்லயோ இல்லாட்டி அப் சைட்லயோ போக போகுது அப்படின்னு. இதை தாண்டி ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டை நீங்க எப்படி இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னா ரிஜெக்ஷன் மூலியமா. ஸோ மல்டிபிள் ரிஜெக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ஒரு ஜோன் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா செல்லரை விட பையர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்றத சொல்றதுக்கு தான் இந்த மாதிரியான ரிஜெக்ஷன்ஸை மார்க்கெட் கிரியேட் பண்ணும். இந்த ரிஜெக்ஷன் மூலியமா நமக்கு என்னென்ன விஷயங்கள் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து எவ்வளவு தூரம் பையஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காங்க அப்படின்றதையும், மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஜோனை வந்து கரெக்டா கண்டுபிடிக்கக்கூடியதுக்கும் நமக்கு வந்து ரிஜெக்ஷன் தேவைப்படும். இது எப்படி நான் வந்து இந்த ஜோனை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த சார்ட்ல ஃபர்ஸ்ட் சார்ட்ல நீங்க பார்க்கக்கூடியதுல இந்த ரிஜெக்ஷனை பேஸ் பண்ணி தான் அந்த ஜோன் கிரியேட் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பை கேண்டலுக்கு, அதாவது சப்போர்ட்ல வரைய போறீங்கன்னா பை கேண்டலுக்கு ஒரு லைனும், அதுக்கப்புறம் இந்த கேண்டில் பாக்குறப்போ எந்த அந்த குறிப்பிட்ட ரேஞ்சில எவ்வளவு தூரம் விக்கு போயிருக்கும் அதையும் ஒரு ரேஞ்சா கன்வெர்ட் பண்றப்போ தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் அப்படின்றது நமக்கு ஒரு ரேஞ்சா நமக்கு கிடைக்கும். ஓகே, சோ இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எப்படி ரேஞ்சா வருது, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஆகிறதுக்கு என்ன மாதிரியான கன்ஃபர்மேஷன், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் இந்த இடத்துல வருமா வராதா அப்படின்றதுக்கான கன்ஃபர்மேஷன் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். அதுல ரிவர்சல் கேண்டில்ஸ் பார்த்தோம். அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா எங்கல்பிங் கேண்டில்ஸ் வந்ததுனாலும் மார்க்கெட் டவுன்ல வரும் அப்படின்றத பார்த்தோம். மல்டிபிள் ரிஜெக்ஷன் வந்தாலும் அதை வந்து நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்றத பார்த்தோம். இப்போ ரியலா ட்ரேடிங் வியூல இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்ல என்ன மாதிரியான டெக்னிக்ஸ் யூஸ் பண்றாங்க, எப்படி இதுல ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றதையும் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். ஓகே, இப்போ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மொமெண்டம் உங்களுக்கு கிரியேட் ஆயிட்டு இருக்கும். இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகிறத உங்களால பார்க்க முடியும். இந்த மொமெண்டம் உங்களுக்கு என்ன சொல்ல வருது, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இருந்து ஒரு மொமெண்டம் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ இந்த மொமெண்டத்துல நீங்க வந்து மார்க்கெட்ல வந்து பையர்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காங்க, இங்க இருந்து பையர்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காங்க, ஸோ சப்போர்ட் வந்து நமக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்ற ஒரு ஐடியா வரும். ஆனா இந்த சப்போர்ட்ல எப்படி நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்ல ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்றத பத்தி நம்ம ஒர்க்கா பார்ப்போம். இதை வந்து நம்ம ஈஸியா நம்ம சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா பிரேக் அவுட் மூலியமா நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரி, இப்போ இந்த பிரேக் அவுட் சம்பந்தமா நீங்க வந்து அதிகமான வீடியோஸ் வந்து யூடியூப்லோ இல்லாட்டி சோசியல் மீடியாலயோ பார்க்க முடியாது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாருமே இந்த விஷயங்களை வந்து உங்களுக்கு ஈஸியா கிளியர் பண்ணி தர மாட்டாங்க. ஸோ அதனாலதான் நாம வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் நடக்கக்கூடிய பிரேக் அவுட்ஸ் இல்லாட்டி ஒரு கேண்டில் ரேஞ்சில் நடக்கக்கூடிய பிரேக் அவுட் எப்படி நடக்குது அப்படின்றதுல வந்து உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரெசிஸ்டன்ட்ல வந்து நீங்க ஒரு ட்ரேட் எடுக்க போறீங்க, அது என்ன மாதிரியான ட்ரேடா இருக்கட்டும், ட்ரேட் எடுக்க போறீங்க அப்படின்னா பிரேக் அவுட் அப்படின்றது எங்க கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்றதுல உங்களுக்கு புரிதல் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னு சொன்னா மார்க்கெட் எப்பயுமே ஒரு குறிப்பிட்ட ஜோனை வந்து பிரேக் பண்ணி தான் போகும். இது எப்படி போகும் அப்படின்றத நான் உங்களுக்கு ஒருக்கா சொல்லுறேன். ஸோ நான் வந்து பாத் டூல் எடுத்துக்கிறேன், உங்களுக்கு இன்னுமே வந்து விசிபிளா உங்களுக்கு தெரியறதுக்காக. இந்த இடத்துல மார்க்கெட் வந்து அப் டைரக்ஷன்ல போகும் அப்படின்னு சொல்றோம். இங்க இருந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்து அப் டைரக்ஷன் போயிருக்கு. ஸோ நான் இன்னுமே அதை வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்ல பிரேக் அவுட் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது, பிரேக் அவுட்ல எப்படி நம்ம ட்ரேட் பண்றது, நீங்க ஃபாரெக்ஸ்லயோ இல்ல நீங்க பைனரிலயோ பிரேக் அவுட்டை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது அப்படின்றத பத்தி நான் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் டிப்ஸ் தரேன், உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஸோ முதல்ல நீங்க பாத் டூல் எடுத்துக்கோங்க. ஸோ இல்லைன்னா வந்து இதுல எப்படி நடக்க போகுது அப்படின்றத உங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ட் இருக்கு. ரெசிஸ்டன்ட்டை மார்க்கெட் முதல்ல என்ன பண்ணிருக்கு அப்படின்றதுல உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். மார்க்கெட் வந்து போயிருக்கு இந்த டைரக்ஷன்ல, எகெயின் மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, இந்த டைரக்ஷன்ல வந்து ரெசிஸ்டன்ட் பிரேக் பண்ணிட்டு எகெயின் சப்போர்ட், அதாவது இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் இந்த இன்டர்மீடியட் லெவலுக்குள்ள வந்துட்டு மார்க்கெட் மேல போயிருக்கு. இது ஒரு சினாரியோ.
ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அகைன் மார்க்கெட் வந்து கீழே வந்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல இருந்து இந்த ரெசிஸ்டன்ட் ஜோனை டச் பண்ணிட்டு போயிருக்கு. இப்போ நீங்க இதுல ரெண்டு விஷயத்த கவனிக்க முடியும். ஃபர்ஸ்ட் வந்து ஏ அப்படின்ற இடத்துல வந்து உங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றத கிளியரா பாத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மார்க்கெட் ஃபேக் பிரேக் அவுட்டை கிரியேட் பண்ணிருக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் ஃபேக் பிரேக் அவுட்டை கிரியேட் பண்ணிருக்கு. பட் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னு சொன்னா மார்க்கெட் ரீடெஸ்ட் எடுத்திருக்கு. சரி, ஃபேக் பிரேக் அவுட்டுக்கும் ரீடெஸ்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ், அது எப்படி வேலை செய்யுது அப்படின்றத பத்தி நம்ம ஒருக்க பார்க்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா இந்த ஃபேக் பிரேக் அவுட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா இடத்துலயும் நீங்க வந்து நோட்டீஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, ஃபேக் பிரேக் அவுட் பொதுவா வந்து மார்க்கெட்ல 70% விஷயங்கள் ஃபேக் பிரேக் அவுட் தான். ஸோ இந்த இடத்துல நம்ம முக்கியமா பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ட பிரேக் பண்ற மாதிரி பிரேக் பண்ணி அதை கண்டினியூ பண்ணாம மார்க்கெட்டுக்குள்ள ஆல்ரெடி இருக்க மார்க்கெட் ரெசிஸ்டன்ட்டுக்குள்ள வந்துட்டு மார்க்கெட் அகைன் மேல போயிருக்கு. ஸோ இப்போ ஃபேக் பிரேக் அவுட்டுக்கும் ரீடெஸ்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத நம்ம கொஞ்சம் கிளியரா பார்க்கணும். இந்த ரீடெஸ்ட் ஏரியாவில், இந்த குறிப்பிட்ட ரீடெஸ்ட் ஏரியாவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ட் ஜோனுக்குள்ள வந்து டச் பண்ணிட்டு போயிருக்கு. த சேம் டைம் இந்த பிரேக் அவுட் அப்படின்றது பிரேக் அவுட் ஆகி அகைன் வந்து மார்க்கெட்டுக்குள்ள என்ட்ரி ஆகிட்டு மார்க்கெட்ல இருந்து வெளியே போயிருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு கேண்டிலால பிரேக் பண்ணுது, அப்போ இந்த இடத்துல சரியான பிரேக் அவுட் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். பட் இங்க என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மார்க்கெட் நம்ம மேனிபுலேட் பண்ணுது. ஸோ நம்மளோட என்ட்ரி பிரேக் அவுட் ஆன பிறகு நமக்கு வந்து அப் சைட்லயோ நம்ம வந்து ட்ரேட் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஃபேக் பிரேக் அவுட் உருவாக்கி நம்மள வந்து ஸ்டாப் லாஸ் இல்லைன்னா லாஸ் பண்ண வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ நம்ம ரீடெஸ்ட பத்தி பார்ப்போம். இப்போ இந்த ரீடெஸ்ட் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், ரெசிஸ்டன்ட்டை டச் பண்ணி அந்த லெவல்ல இருந்து போகுது. இப்போ இந்த ரெசிஸ்டன்ட்ல இந்த பிரேக் அவுட்டை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது, இது வந்து நமக்கு எப்படி நம்ம இது வந்து எடுத்துக்கிறது, எப்படி பிரேக் அவுட் நடக்குது, அதுக்கான கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்றத நம்ம டீடைலா பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு இந்த மார்க்கெட்ல ரெண்டு விஷயங்கள் நடந்திருக்கு இல்லையா, ரீடெஸ்ட் நடந்திருக்கு அண்ட் ஃபேக் பிரேக் அவுட் நடந்திருக்கு. இந்த ரீடெஸ்ட்டை வந்து இந்த ரீடெஸ்ட்டை வச்சுதான் மார்க்கெட்ல வந்து எப்படி நாம ட்ரேட் எடுக்கிறது அப்படின்றது புரியும். சரியா? சோ மார்க்கெட் இதுல ரெண்டு விஷயங்களை உங்களுக்கு சொல்லி தரும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மார்க்கெட்ல ரீடெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா மார்க்கெட் எவ்வளவு தூரம் போயிட்டு ரீடெஸ்ட் எடுத்திருக்கு அப்படின்ற வேல்யூஸ் நமக்கு ரொம்ப முக்கியம். சரிங்களா? சோ மார்க்கெட் இது வரைக்கும் போயிட்டு தான் ரீடெஸ்ட் எடுத்திருக்கு. லைக் எப்படி போயிருக்கு, இந்த இடத்துல இருந்து போயிருக்கு, இவ்வளவு தூரம் போயிட்டு அகைன் வந்துட்டு அகைன் மார்க்கெட் போயிருக்கு. சோ இந்த குறிப்பிட்ட ஏரியாவில் மார்க்கெட் வந்து என்ன மாதிரி வேலை செஞ்சிருக்கு, எப்படி வந்து நம்ம இதை ஐடென்டிஃபை பண்றது அப்படின்றதுல வந்து உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கணும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த இடத்துல வரைகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோன். இது என்ன ஜோன் அப்படின்னு சொன்னா இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோன். இந்த ரெசிஸ்டன்ட் ஜோன்ல இருந்து மார்க்கெட் வந்து இங்க ஒரு அப்கிரேடட் ஜோனை கிரியேட் பண்ணுது. அதாவது மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ட் ஜோனை டச் பண்ணிட்டு அகைன் இந்த ரெசிஸ்டன்ட் ஜோனை பிரேக் பண்ணி அகைன் இந்த லெவல்ல வந்து டச் பண்ணி இந்த குறிப்பிட்ட ஜோன், அந்த அப்டேட்டட் ஜோனை வந்து பிரேக் பண்றாங்க. இந்த அப்டேட்டட் ஜோனை பிரேக் பண்றப்போ மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா, இந்த ஜோனை பிரேக் பண்றதுனால கேண்டிலால பிரேக் பண்றப்போ நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வருது. அதுதான் கண்டினியூஷன் ட்ரேடுக்கான கன்ஃபர்மேஷன். ஸோ ஒரு பிரேக் அவுட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன மாதிரியான டூல்ஸ் தேவைப்படும், என்ன மாதிரியான விஷயங்கள் தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ ஆல்ரெடி இருக்க ரெசிஸ்டன்ட மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறமா அப்டேட்டட் ஜோன் வந்து இங்க இருக்கு. ஏன்னா அந்த அப்டேட்டட் ஜோன் தான் மார்க்கெட்டை வந்து ரீடெஸ்ட் எடுத்துட்டு இந்த அப்டேட்டட் ஜோனை பிரேக் பண்ணுது. எப்போ இந்த அப்டேட்டட் ஜோனை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணுதோ அதுக்கப்புறமா மார்க்கெட் வந்து கண்டினியூட்டியா கிரியேட் பண்ணும். இதுதான் உங்களுக்கு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன். ஓகே, புரிஞ்சுதா? நான் இதுல என்ன சொல்ல வரேன் அப்படின்றத நான் இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்துறேன் உங்களுக்கு. ஸோ இந்த குறிப்பிட்ட ஏரியாவில் மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் எடுத்துருச்சு. இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோன். இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் மேல போயிட்டு இந்த இடத்துல வந்து டச் பண்ணி ரிவர்சல் ஆகுது. அப்போ இந்த இடத்துல வந்து ரிவர்சல் ஆகுற இந்த ஜோன் அப்டேட்டட் ஜோன். இந்த ரெசிஸ்டன்ட்ல இருந்து அப்டேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது புதுசா ஒரு சப்போர்ட்டையும் புதுசா ஒரு ரெசிஸ்டன்டையும் கிரியேட் பண்றதுக்காக வாரது. ஸோ இந்த குறிப்பிட்ட ஜோனை வந்து பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நீங்க மார்க்கெட் கண்டினியூ ஆகும். அதுதான் இந்த இடத்துல மார்க்கெட் கண்டினியூஷன் ஆயிருக்கு அப்படின்றத உங்களால பார்க்க முடியும். ஸோ பாருங்க, இந்த இடத்துல மார்க்கெட் எவ்வளவு தூரம் போயிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பொதுவா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அப்டேட்டட் ஜோன் அதை வந்து நீங்க மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சுனாலே மார்க்கெட்டை வந்து நீங்க என்ன பண்ணலாம், ஓகே கண்டினியூஷன் ஆக போகுது அப்படின்ற ஒரு ஐடியாக்குள்ள வரலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன்.
ஓகே. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்ல நீங்க இன்னும் பார்க்கக்கூடிய பிரதானமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, மார்க்கெட் வந்து டவுன் சைட்லயோ இல்லைன்னா அப் சைட்லயோ மார்க்கெட் வந்து அதிகமான ரியாக்ஷன் கொடுக்கும். இப்போ நான் சொன்னேன்ல, ரீடெஸ்ட் வந்து பேஸ் பண்ணி அப் சைட்ல எடுத்தோம். அதே மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வந்து நீங்க வந்து டவுன் சைட்லயும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதே கான்செப்ட் நீங்க வந்து டவுன் சைட்லயும் உங்களால எதிர்பார்க்க முடியும். லைக் இது எப்படி இருக்கும் அப்படின்னா, செல்லர் வருவாங்க, இந்த குறிப்பிட்ட ஜோன்ல வந்து செல்லர் வருவாங்க. செல்லர் வந்துட்டு அகெயின் மறுபடியும் பையர் வருவாங்க. சோ இப்போ வாரப்போ நமக்கு வந்து இந்த ஜோன்ல நமக்கு ஒரு அப்டேட்டட் ஜோன் வரும். லைக் எப்போ மார்க்கெட் அகெயின் இந்த அப்டேட்டட் ஜோனை வந்து நமக்கு மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணுதோ, இந்த இடத்துல மார்க்கெட் எப்படி பிரேக் பண்ணுதோ அதுக்கப்புறம் தான் உங்களுடைய என்ட்ரிஸ் வரும். ஸோ இது கண்டினியூஷன் ட்ரேடா கிரியேட் பண்ணும். ஸோ நமக்கு கம்ப்ளீட்லி உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், இந்த இடத்துல ஒரு அப்டேட்டட் ஜோன் இருக்கும். அதாவது மார்க்கெட் கீழே வந்து இந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இருக்க இந்த ஸ்விங், இந்த லெவலை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணாதான் நமக்கு வந்து மார்க்கெட்ல கண்டினியூஷன் எடுக்க முடியும் அப்படின்றது தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த பிரேக் அவுட், இந்த ரீடெஸ்ட் வந்து இன்னும் நமக்கு கன்ஃபார்ம் ஆகுறதுக்கு இப்போ நீங்க ஒவ்வொரு கேண்டில்ஸா நீங்க ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன விஷயங்கள் மேலதிகமா தெரிஞ்சிருக்கணும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கீ லெவல்ஸ். நீங்க இந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுக்க போகுது, மார்க்கெட் வந்து கண்டினியூஷன் ஆக போகுது அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம ரீடெஸ்ட்டை பார்ப்போம். இப்போ சிங்கிள் கேண்டில் வச்சு நம்ம ட்ரேட் பண்றவங்களா இருந்தீங்கன்னா நீங்க கீ லெவல்ஸை வச்சு ட்ரேட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கீ லெவல்ஸ் அப்படின்றது என்ன, ஏதாவது ரெண்டு ஏரியாவை நீங்க கவர் பண்ணி அந்த இடத்துல இருந்து உங்களால ட்ரேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுல வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே. சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஏதாவது ரெண்டு கீ லெவல் அப்படின்றது ஏதாவது ரெண்டு ரிவர்சல்ஸ் தான் ரெண்டு கீ லெவல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எந்தெந்த எடுக்கலாம், ஸோ நான் 2 இடத்த எடுக்கிறேன். ஸோ இந்த ரீடெஸ்ட்க்கு, அதாவது ரீடெஸ்ட் ஏரியாவை கவர் பண்ணி எடுக்கிறேன். ஸோ இந்த ரீடெஸ்ட் ஏரியா கவர் பண்றதுக்கான ரீசன் என்னன்னா, இங்க ரிவர்சல், இங்க ஒரு ரிவர்சல், இது ரெண்டு கீ லெவலையும் கனெக்ட் பண்றப்போ எனக்கு இங்க ஒரு ஜோன், இங்க ஒரு ஏரியா வருது. அட் த சேம் டைம் இன்னொரு ஏரியாவை நான் கவர் பண்றேன், இன்னும் 2 ரிவர்சல்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அது எங்க இருந்து வேணாலும் இருக்கலாம், பட் வந்து உங்களுடைய ரிவர்சல்ஸ் சரியா இருந்தா ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இங்க இருந்து நம்மளால மார்க் பண்ண முடியுறப்போ இந்த ரிவர்சல் எனக்கு செட் ஆகல. அதுக்கப்புறம் இங்க இருந்து ஸோ இந்த இடத்துல நான் என்னென்ன கீ லெவல்ஸ் எடுத்திருக்கேன், இதையும் எடுத்திருக்கேன். முதலாவது கீ லெவல் எங்க வந்துச்சு, இதையும் எடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டும் மர்ஜ் ஆகுற இந்த இடத்துல நீங்க ஒரு ட்ரேட், சிங்கிள் கேண்டில்ல ஒரு ட்ரேட் எடுக்க போறீங்க, 1 மினிட்ல ஒரு ட்ரேட் எடுக்க போறீங்க அப்படின்னா இதுல ஒரு ரிஜெக்ஷன் வரும். மார்க்கெட் எப்படி கிரியேட் ஆகும்னா, இந்த குறிப்பிட்ட ஜோன்ல, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இந்த இடத்த நான் சொல்றேன், இந்த குறிப்பிட்ட ஜோன்ல ரெண்டும் வந்து மர்ஜ் ஆயிடுச்சு. இப்போ நீங்க வந்து இப்படி ஒரு லைன் வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல மர்ஜ் ஆயிருக்கு. இந்த லைன்ல கேண்டில் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இதுல இருந்து வருவார் கேண்டில் இப்படி வந்து இந்த குறிப்பிட்ட ஜோன்ல ரிஜெக்ஷன் கொடுத்துருச்சுன்னு சொன்னா ஓகே, ரிஜெக்ஷன் கொடுத்து இந்த லெவலுக்கு மேல லேசா வந்துருச்சுன்னா ஓகே, ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்து மேல போக போகுது அப்படின்னு கன்ஃபர்மேஷன் எடுக்கலாம். ஸோ இப்படித்தான் உங்களுக்கு ரீடெஸ்ட் கன்ஃபர்மேஷன் அப்படின்றது எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்ல எப்படி ஜோன் வரையுதுன்னு பார்த்தோம். ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எங்க ரிவர்சல் ஆகுது, ரிவர்சல் பண்றதுக்கான ரீசன் என்ன, எங்கல் பீங் ரிவர்சல் கேண்டல், ரிஜெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு மார்க்கெட்டை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வந்து ரிவர்ஸ் பண்ணி விடும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் எப்படி பார்க்கறது, பிரேக் அவுட் மார்க்கெட்ல எப்படி நடக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் இருக்கு. இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் தாண்டி இந்த ரெசிஸ்டன்ட், ஓகே, இந்த குறிப்பிட்ட ரெசிஸ்டன்ட் ஃபியூச்சர்ல ஒரு சப்போர்ட்டா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுதான் இங்க நடந்திருக்கு. ஓகே, சோ ஈஸியா பாருங்க, ஆல்ரெடி இருக்க ரெசிஸ்டன்ட் புதுசா வர மார்க்கெட்ல சப்போர்ட்டா ஆக்ட் ஆகுது. அந்த சப்போர்ட்க்கு மேல புதுசா ஒரு ரெசிஸ்டன்ட் கிரியேட் ஆகுது. இந்த ரெசிஸ்டன்ட் அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டா கிரியேட் ஆகுது. அகைன் இந்த ரெசிஸ்டன்ட் அதுக்கப்புறமா புதுசா ஒரு சப்போர்ட்டா கிரியேட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல்ஸ் வந்து மாறிக்கிட்டே போகுதுன்னா அது டைனமிக் அப்படின்னு சொல்லுவோம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்ல கண்டினியூஷனா ஒரு ட்ரேட் எடுக்க போறீங்க அப்படின்னா நீங்க அதுல பிரேக் அவுட்ல உங்களால ட்ரேட் எடுக்க முடியும். சோ இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்ல ஒரு ஸ்ட்ராங்கா மார்க்கெட் போகுது, 1 மினிட்ல எடுக்கிறீங்க, ஸ்கேல்பிங் பண்றீங்க அப்படின்னு சொன்னா இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்ல என்ன மாதிரியான டெக்னிக்ஸை நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன்.
ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்றீங்க, ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட பேஸ் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்றீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைன் எப்படி வேலை செய்யும், அது எப்படி நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கன்ஃபர்மேஷனை கொடுக்கும் அப்படின்றத நான் இந்த இடத்துல சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கான்னு பார்ப்போம். ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்ல இருந்து மல்டிபிள் கேண்டில் ஸ்டிக் கிரியேட் ஆகுது. இது எப்படி சொல்லலாம், ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டுப்போம். ஓகே, சோ ஒரு ட்ரெண்ட் லைன் நான் போட்டுக்கிறேன் இந்த இடத்துல இருந்து. இந்த ட்ரெண்ட் லைன்ல நாம என்ன விஷயங்கள் பார்க்கலாம். இப்போ ட்ரெண்ட் லைனும் ஒரு சப்போர்ட் ஏரியா தான். இப்போ ட்ரெண்ட் லைனும் நம்ம ஒரு சப்போர்ட்டா கன்சிடர் பண்ண முடியும். ஏன் நான் ட்ரெண்ட் லைனை சப்போர்ட்டா கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த குறிப்பிட்ட ஜோன்ல இருந்தும் உங்களால மார்க்கெட்ல செல்லர்ஸ் அண்ட் பையர்ஸ் வருவாங்க. அதனாலதான் நம்ம இந்த இடத்துல இருந்து நம்ம எடுக்கிறோம். சோ பொதுவா பாத்தீங்கன்னு சொன்னா மார்க்கெட்ல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்ல இருந்து நீங்க ட்ரேட் பண்றப்போ, நீங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்ல இருந்து பொதுவா ட்ரேட் பண்றப்போ, இப்ப நான் சொல்லக்கூடிய டெக்னிக்ஸ் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 60ல இருந்து 70%, 70ல இருந்து 80% கூட மார்க்கெட்ல வேலை செய்யும். அது எப்படி அப்படின்றத சொல்றேன். சப்போர்ட் ஏரியால இருந்து இல்லாட்டி ரெசிஸ்டன்ட் ஏரியால இருந்து கம்ப்ளீட்லா உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான ப்ரெஷர்ல கேண்டில்ஸ் கிரியேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சப்போர்ட் ஏரியாவில் நம்ம ட்ரேட் பண்ண போறோம், இந்த கீழ் சைட்ல இந்த மாதிரியான ஏரியாவில் நம்ம மார்க்கெட்ல கன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கு, எப்படி மார்க்கெட் கண்டினியூஷன் ஆக போகுது அப்படின்றது கிடைக்கிறதுக்கு நம்ம ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்றோம். இந்த சப்போர்ட் ஏரியாவில இருந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா கேண்டில் கிரியேட் ஆகுதுன்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி பையர்ஸ் வராங்க அண்ட் அதுக்கப்புறமா இந்த பையர்ஸ் அதுக்கப்புறம் ஒரு செல்லரை கிரியேட் பண்றாங்க. ஓகே, இந்த செல்லர் உங்களுக்கு கொஞ்சம் வீக்கான செல்லரா இருக்காங்க அப்படின்னா, அதாவது ப்ரீவியஸ் கேண்டிலை விட சின்னதா இருக்கணும், இல்லைன்னா ப்ரீவியஸ் கேண்டிலை விட வீக்கான கேண்டிலா இருக்காங்க அப்படின்னா மார்க்கெட் பாத்தீங்கன்னு சொன்னா இதை கண்டினியூஷன் பண்ணும். அதாவது அந்த சப்போர்ட்டை இந்த இடத்துல பையர் ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்றத கண்டினியூஷன் பண்ணும். அதுதான் நடந்திருக்கு. இந்த இடத்துல மார்க்கெட் ஸ்ட்ராங்கான கேண்டில்ஸை கிரியேட் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி, அதுக்கப்புறம் இதை விட கொஞ்சம் பெரிய கேண்டில், அதுக்கப்புறம் பெரிய கேண்டில். இப்படி இருக்க பட்சத்துல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு செல்லர் வராங்க, கொஞ்சம் வீக்கான செல்லர் வராங்கன்னா இந்த பவர் இந்த செல்லரை இன்னுமே பாத்தீங்கன்னு சொன்னா அஃபெக்ட் பண்ணி மார்க்கெட்டை அப் டைரக்ஷனா உடைச்சிட்டு போறதுக்கான வாய்ப்புகள் கிரியேட் பண்ணும். சோ அதை தான் நான் இந்த இடத்துல சொல்ல வரேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த இடத்துல பார்க்க போறோம் அப்படின்னா, மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு பையஸ் மொமெண்டம் கேண்டில்ஸ் கிரியேட் ஆகிற பிறகு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா குட்டி ஒரு செல்லரை கிரியேட் பண்ணுது. அப்படி குட்டி செல்லரை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பையரை கிரியேட் பண்ணி மார்க்கெட்டை அப் டைரக்ஷன்ல கொண்டு போகுது. அட் சேம் டைம் இந்த இடத்துல பாருங்க ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகுது, அதுக்கப்புறம் ஒரு டோஜி கேண்டில் வீக்கான கேண்டில் வருது, அதுக்கப்புறம் மார்க்கெட் டைரக்ஷனை கண்டினியூ பண்ணுது. ஸோ நீங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் பேஸ் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ண போறீங்க, அதுலயும் ட்ரெண்ட் லைன்குள்ள நீங்க ட்ரேட் பண்ண போறீங்க அப்படின்னா எல்லா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்லயும் ஒரு மல்டிபிள் மொமெண்டம் கேண்டில்ஸ் வரும். அந்த மொமெண்டம் கேண்டில்ஸ்க்கு அப்புறமா இது வீக்கான கேண்டில் செல்லர்ல வந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுதான் நம்மளுடைய கன்ஃபர்மேஷனா இருக்கும், நம்மளுடைய கண்டினியூஷனா ட்ரேடை எடுக்கிறதுக்கு. சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ட்ரேடை கன்ஃபார்ம் பண்ண போறீங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்ல அப்படின்னா நீங்க எப்படி எடுப்பீங்க, நீங்க ட்ரெண்ட் லைனை யூஸ் பண்ணி எடுப்பீங்க. நான் ரீடெஸ்ட் கன்ஃபர்மேஷன் கீ லெவல்ஸை போட்டு ரீடெஸ்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி நீங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்லயும் ரீடெஸ்ட்டை வச்சு நீங்க நல்லா கண்டுபிடிக்க முடியும். அதோட பாத்தீங்கன்னு சொன்னா பிரேக் அவுட்டை வச்சும் உங்களால சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்ல ஒரு ட்ரேட் எடுத்துக்க முடியும். சோ இதெல்லாம் உங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நிறைய ஐசிடி எஸ்எம்சி அப்படின்னு கான்செப்ட் வந்திருந்தாலும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் அப்படின்றது சார்ட்ல வரக்கூடிய ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட். ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் இல்லாம மார்க்கெட் ரன் ஆக போறது இல்லை. ஆனா அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படின்றதுல ஒரு கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சா, பிரேக் அவுட்டுக்கான கன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா உங்களுக்கு ஈஸியா பண்ண முடியும். ஸோ இந்த பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இன்னும் எப்படி நம்ம எளிதாக பாக்குறது அப்படின்னா இதோட பிரைஸ் செக்ஷன்ஸை நீங்க ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ பிரைஸ் செக்ஷன் வேணும், பிரைஸ் செக்ஷன் வீடியோ வேணும் அப்படின்னா நீங்க பிரைஸ் செக்ஷன் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான டெக்னிக்ஸ் உங்களுக்கு தெரியணும், இன்னும் நீங்க கத்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இதுக்கு அடுத்த வேரியேஷன் நான் போடுறதுலயே இருக்கேன். ஸோ அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு போடுறேன்.